அதுக்காக தான் நான் உண்மையை கூப்பிட்டேன். இல்ல நான் கேக்குறேன், நான் என்ன கேக்குறேன், சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம்? இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன பிரச்சனை? மேம், ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க மேடம். நான் சரண்டராக முன்ஜாமீன் எடுத்துக்கிறதுல டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? நீங்க இந்த கேஸ்ல முன்ஜாமீன் நீங்க நினைச்சா இல்ல, நானே நினைச்சா கூட நான் வந்து வேணாம் இவர் கொடுத்துருக்கேன்னு சொன்னா கூட இப்ப கொடுக்க ரெடியா இல்ல. இப்போ நிலவரம் அப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியாது. வந்து ஒரு சின்ன பேப்பரை எங்கேயாவது நவுத்துனா கூட எல்லாரும் ஒரு 1000 போன் கால் எனக்கு வந்துருது. இது மாதிரி யுவராஜ் பெயில் போடுறாங்க, யுவராஜ் பெயில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போடவே இல்லையே மேடம், நான் பெயிலே போடலையே. எனக்கு தெரியாதா இது எந்த கேஸ் என்ன செக்ஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னு? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? இது டிஃபிகல்ட்னு கேட்டீங்களா? பெயில் நம்ம கிடைச்சிடும், நம்ம வந்து இருக்கலாம். ஐயோ, அது வந்து இப்ப லீகலா எனக்கு தெரியும் மேடம். இதுல வந்து எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு அப்புறம் எனக்கு உண்டான முயற்சிகள் அப்புறம் நான் செஞ்சுதானே ஆகணும். இது வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இதுக்கு வந்து பெயில் வந்து என்னென்ன செக்ஷனு எப்படி வந்து நீங்க அப்போஸ் பண்ணலைன்னா கூட இதுல வந்து மேஜிஸ்ட்ரேட்டே கன்சிடர் பண்ண மாட்டாரு. அந்த அளவுக்கு இந்த செக்ஷன் சரியா இருக்கு. 3 செக்ஷன் இருக்கு இல்லையா? அப்பங்க மேடம் ஏதோ ஒரு முயற்சி தானே வாழ்க்கை. சத்தியமா சொல்றேன், இல்லை மேடம், கோர்ட்ல நான் சரண்டர் ஆகிறேன். மிசா சட்டம் வருது, அது ஒரு 3-4 மாசத்துல நான் உடைச்சிட்டு வந்துடுறேன். அது ஒரு எனக்கு பிரச்சனையே இல்லை. இதுல சூழ்நிலை இதுவரையிலும் நடந்ததுதான் பிரச்சனை. இதுல வந்து யார் யார் வந்து இதுல உள்ள வேலை செஞ்சாங்க, இப்படி இந்த அளவுக்கு அடக்குமுறை கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு மர்டர் கேஸ்னா எல்லா மர்டர் கேஸ்லயும் டிபார்ட்மெண்ட் இந்த அளவுக்கு தீவிரமா வேலை செய்யலீங்க மேடம். அதாவது ஒரு கொலை கேஸுங்கிறதுக்காக தீவிரம் காட்டலாம் போலீஸ், நான் அதை மறுக்கல. ஆனா இந்த அளவுக்கு எல்லா கொலை கேஸ்லயுமே தீவிரம் காட்டலையே. இது வந்து யூஆர் பிளேமிங் தி டிபார்ட்மெண்ட். நான் என்ன சொல்றேன், டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் a single thing. டிபார்ட்மெண்ட் வந்து எதுவுமே தனிச்சையா வந்து இது பண்றது கிடையாது. அவங்க சொசைட்டி பேஸ் கன்செப்ட் பேஸ் பண்ணி we are deciding. பப்ளிக் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி மெயின்டைன் இல்ல, பப்ளிக் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி மெயின்டைன் பண்றது தான் எங்களோட மெயின். அதுக்கு ஒரு பாதகம்ன்றப்போ அதுக்கான சொசைட்டி பேஸ் கன்செப்ட் பேஸ் பண்ணி we are deciding. பப்ளிக் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி மெயின்டைன் இல்ல, பப்ளிக் பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி மெயின்டைன் பண்றது தான் எங்களோட மெயின். அதுக்கு ஒரு பாதகம்ன்றப்போ அதுக்கான நார்மலைஸ் பண்றதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அதுதான் நாங்க பண்ணுவோம். இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் தட் இஸ் வாட் ஹேப்பன்ட். வந்து தனிப்பட்ட யுவராஜ் உங்க மேல என்ன சார் இருக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய இல்ல உங்களுக்கு வந்து இல்லைங்க மேடம். இப்ப நீங்க நான் அதுக்குதான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொன்னேன். நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு உங்களால வந்து இதுல செயல்பட முடியும்னு ஒரு பிராமிசரி கொடுங்க. நாளை காலையில 10 மணிக்கு நான் வரேன். நான் வர தேவையில்ல, எங்க இருக்கேன்னு சொன்ன நீங்க சட்டத்துக்கு மாறா நாங்க என்ன சார் பண்ணிட போறோம்? உங்களுக்கு கமெண்ட் சரண்டர் இல்லைங்க மேடம். இதுல நான் சொல்றேன், இல்ல ஒன்னும் பண்ண முடியாது மேடம், அது எனக்கு தெரியும். இதுல முன்னாடி வந்து இப்ப நான் இன்னைக்கு சரண்டர் ஆகிறேன் அப்படின்னா கந்தசாமி என்ன வாங்கின அத்தனை அடிக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? ஆனந்த் வந்து லாரியோட உள்ள வந்து இருந்துட்டு போனதுக்கு ஒரு மரியாதை இருக்குங்களா? ஜெகதீஷ் அடி வாங்கினது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க மட்டும் 4 சரண்டர் ஆகுங்க. இது வரைக்கும் இனிஷியேட் பண்ண எல்லா கூண்டாஸையும் நான் கேன்சல் பண்றேன். எல்லாருமே வெளியே வரல. இன்னும் உங்களுக்கு தெரியாது நம்ம இன்னும் எவ்வளவு இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இனிமே இனிஷியேட் பண்ணும்போது கூண்டாஸ் கூட நான் கேன்சல் பண்றேன். இப்போ டீடைல் பண்ணிருக்காங்க கூட நாங்க ஒன்றும் இல்லாம நாங்க ரெடி. நீங்க இப்ப யுவராஜ் ஒருத்தர் மட்டும் தான் இல்ல, எனக்கு தெரியும் மேடம். அந்த யுவராஜ் ஒருத்தருக்காக தான் இத்தனை பேர் உள்ள போனாங்க, இத்தனை பேர் அடி வாங்கினாங்க, இத்தனை பேர் கேஸ் தந்தாங்க. எல்லாமே உண்மை. அந்த அத்தனை இதுக்காகத்தான் இப்ப என்னுடைய சூழ்நிலை. உண்மையிலேயே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இவங்க பண்ணின தியாகம். அத்தனை பேர் வாங்கின அடி என்னை காப்பாத்துனுங்கிறதுக்காக தானே. ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீங்க யார் யார் எங்க கூட தொடர்பு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அது சத்தியமா என்கிட்ட இல்ல. எங்கூட தொடர்பு இருக்கிறவங்க உங்களால எந்த சூழ்நிலையும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மை. அங்க நடக்கிற அத்தனை விஷயமே எனக்கு தெரியும். நீங்க சொன்னீங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னீங்க இல்லையா, இங்க நடக்கிற எவ்வரி மூவ்மெண்ட் வந்து யுவராஜுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. 100% உண்மை. வந்து நேற்று பாருங்க, நேற்று உங்களுக்கு சந்தேகம்னா இன்னொரு விஷயத்த சொல்றேன். வீட்டுக்கு வந்து துணி எடுத்துட்டு வந்துட்டு அந்த துணியை வந்து சங்ககிரி போலீஸ் ஸ்டேஷன் விரிச்சு பார்த்தாங்க. அந்த போட்டோ கூட இப்ப நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னா இயக்கத்தை நடத்த முடியாது இல்லைங்களா? எல்லாம் தெரியும். நீங்க வந்து பேசிட்டு வந்தது உங்களுக்கு மேல இருந்து ப்ரெஷரு உண்மை பயங்கர ப்ரெஷரா இருக்கு, நீங்க வந்து ஆய சொல்லுங்க, இல்லைன்னா அப்புறம் அடுத்தடுத்து நாங்க ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியும். எல்லா விஷயமும் தெரியும். எவ்வரி மூமெண்ட் நான் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு அப்டேட் வந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த டீம் வந்து உங்க நாலேஜுக்கே வராது. அதுதான் உண்மை.
இது எங்க எல்லாம் நீங்க கொடுத்த டார்ச்சர்ல என்ன பார்த்தா கூட இன்னும் ஒரு மாசத்துக்கு பேச மாட்டானுங்களாட்டு போட்டு அந்த அளவுக்கு வாட்டுன்னு வாட்டி விட்டீங்க. அதாவது அப்ப கூட நீங்க இப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, இனிமே கஷ்டப்பட்டுட்டாங்க. சரண்டர் ஆயிரும். இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வர மாட்டேங்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கேஸ் இப்படி விட்டுருவாங்களா? இல்ல இப்படி எல்லாம் விட மாட்டாங்க மேடம். நான் என்ன சொல்றேன்னா, டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான வேலையை செய்யணும். நான் என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யறேன். வேற என்னங்க மேடம் செய்யறது? இது ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் போனலாவே போயிடுச்சு. இதுக்கு மேல அதாவது ஒண்ணும் இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், வெரி வெரி சிம்பிள். நீங்க நாளைக்கு வந்து சரண்டர் இங்க வந்து இங்க அதிகாரிகள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காங்க. நீங்க நாளைக்கு வந்து சரண்டர் ஆனா கூட இது வரைக்கும் போட்ட கூட அவங்க வந்து கேன்சல் பண்றதுக்கு வெரி ரெடி. இன்னைக்கு நானும் ரெடியா இருக்கேன். நானே ஃபர்தரா கூட எதுவுமே இனிஷியேட் பண்ண போறது கிடையாது. யூ கேன் கம் அண்ட் சரண்டர். அது ஒரு தேவையில்லாம யூ ஆர் புட்டிங் எவ்ரிபடி இன் தி பிரஷர். உங்களுக்கு போய் பழகுன அந்த ஒரு ரீசனுக்காக இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இல்ல சமுதாய ரீதியான ஒரு இயக்கம் அப்படிங்குள்ள அது பட்டுதாங்க மேடம் ஆகுது. அது ஒண்ணுமே தவிர்க்க முடியாது. சமுதாய ரீதியான இயக்கத்தில் வர்றாங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் தியாகம் பண்ணிருக்கோம். சுதந்திர போராட்டம் இல்ல நானே சுதந்திர போராட்டத்தில் நீங்க தியாகம் பண்ணிருக்கா உங்களோட சேர்ந்து 100 பேர் இருந்தீங்க, 200 பேர் இருந்தா கூட நீங்க சொல்றது நியாயம். இது ஒரு கொலைக்கு இத்தனை பேர் தேவையில்லாம உள்ள போகணுமா? கொலை கேஸ் அதான் போயாச்சு வந்தாச்சு இல்லைங்க மேடம். ஃபர்ஸ்ட் அந்த 7 முதல் நாள் ரிமாண்ட் பண்ண 6 பேருமே அதுலயே ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாம இருந்தது கண்டிப்பா அது நம்ம வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தது. சரி கேஸ் போட்டாங்க. இது ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பானே, ஒரு 10 பேரோ 5 பேரோ சரண்டர் ஆகிக்கும், அப்புறமா கேஸ் பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சது. அது என்னடானா நம்ம நினைக்கிற ஒவ்வொன்றும் ராங்காவே போயிடுச்சு. என்ன உடம்பு செய்யறது வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50% தாண்டிட்டோம். இதுக்கு மேல அப்புறம் பார்ப்போம். தப்பி தவறி ஏதாவது முடிஞ்ச வரல தவி அடிப்போம். நீச்சல் அடிப்போம் வெளியே வர்றதுக்கு பார்ப்போம் மேடம். சொல்றீங்க ஒன்னும் இனிஷியேட்டிவ் இருக்க மாதிரி தெரியல. நீங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். எப்படி பிடிக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. சம்பவம் நீங்க சொல்ற இந்த எல்லாத்துக்குமே நீங்க அதாவது ஒரு நிமிஷம் யூஸ் இல்லாம தான் போகணும். அது சொல்லாம நீங்க வந்து சரண்டர் ஆனீங்கன்னா நிறைய நல்லது நிஜமாவே நடக்கும். ஏன்னா வந்து நான் பேசிருக்கேன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட. அவங்க எல்லாருமே சொல்றது இதுதான். அவங்களுக்கு தெரியல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போது எல்லாம் அதாவது எப்பவுமே வந்து அதுதான் தேவையில்லைன்னு சொல்றேன். நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா இது வரைக்கும் வந்து இது வரைக்குமே இனிஷியேட் பண்ண 3 கேன்சல் பண்றதுக்கு ஒரு ஆபீசர் ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ வாட்டர் போயிட்டு இதுக்கு மேல என்னங்க பண்ணுவோம் டிபார்ட்மெண்ட்ல? நான் நினைச்சேன்னா வந்துட்டு இதனால கூட இனிஷியேட் பண்ணலங்க. இது வரைக்கும் அந்த 6 பேர் மேல கூட இனிஷியேட் பண்ணல. 3 பேர் மேல வந்து பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்றுட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து சரண்டர் ஆவாங்க. கேட்க ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு தவிர யுவராஜ்ன்ற ஒரே ஆள் தான். அவனை தவிர வேற யாருமே நான் என்ன சொல்றேன், யூ ஆர் த A1 இந்த கேஸ். அக்யூஸ்ட் A1 நீங்க தான். உங்களை விட்டா வர இந்த கேஸ்ல பிடிக்கணும்ன்ற யாருமே இல்ல. இது வந்து ஒரு சாதாரண SC/ST கேஸ், அவ்வளவுதான், சிம்பிள். SC/ST கேஸ்ல உங்க URL நீங்க லா படிச்சிருக்கீங்க. டோன்ட் யூ நோ? SC/ST ஆக்ட்ல 30 நாள்ல சார்ஜ் ஷீட் பண்ணணும். அமெண்ட்மெண்ட்ல வந்து 60 நாள்ல சார்ஜ் ஷீட் பண்ணணும். அதுக்கு மேல போச்சுன்னா வந்து யூ ஹேவ் டு கிவ் ரீசன் அண்ட் ரிப்ளை. ஒரு தடவை அந்த ரிப்ளை நாங்க கேட்கறப்ப அக்யூஸ்ட் A1 அக்யூஸ்ட்ங்கிறப்போ யூ ஆர் நாட் ஏபிள் டு சார்ஜ் ஷீட் கேஸ். அது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. இதுதான் பிரஷர். நீங்க தான் யூ ஆர் கிரியேட்டிங் தி ஆக்ஷன் யுவராஜ். அதனால நீங்க போலீஸ் ரியாக்டிங். If you stop acting and you come and surrender அப்படின்னா இந்த கேஸ் அவ்வளவுதான் முடிச்சு. இது மேல வேற யாரையும் we are not going to prosecute. அவங்க வேலையை பார்த்து பேசாம போயிடுவாங்க. யாருக்கும் என்னால தேவை. ஒருத்தருக்காக இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒருத்தருக்காக இவ்வளவு பேர் கூண்டாஸ்ல போயிட்டு இருக்காங்க. நான் சொல்றவங்களை நீங்க வந்து சரண்டர் ஆக வாட் எவர் லீகல் யூ வில் டேக் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிட்டு அந்த கேஸே முடிஞ்சுட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க போய் ஓடி ஒளிவா என்ன கதை அப்படின்னு நாங்க இன்னும் ஒரு 4 பேர் பிடிச்சி அவங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி அப்புறம் உங்க ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் வந்து 2 பேர் போட்டு இதெல்லாம் தேவையா? இல்லைங்க மேடம், எல்லாமே ஓகே. நீங்க சொல்ற எல்லாமே நடைமுறை ஓகே, நான் ஏத்துக்கிறேன். நடைமுறைக்கு கிடையாது. இது வந்து இப்போ வந்து இவ்வளவு நாள் நீங்க சரண்டர் ஆகல, ரைட்? வெரி நான் வந்து பள்ளிப்பாளையத்து ஒரு மாடல் கேஸ் ஆச்சு. இந்த அக்யூஸ்ட் எல்லாம் வந்து இது வந்து ஒருத்தருக்கு அவன் சரண்டர் ஆனா பிகாஸ் இது வந்து ஒரு அசம்பிளி டைம் வந்து சரண்டர் ஆகுங்க. டெஃபினெட்லி வந்து லீகல் வாட் எவர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. அது இமீடியட்டா நடந்துடும் எல்லா ஒர்க்குமே அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிள் நீங்க வந்து சரண்டர் ஆகுங்க. ஆல் த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து பக்காவா ஃபாலோ